டெலிவரி பண்ற நீங்க ரொமான்ஸ் பண்றது தப்பு இல்ல. உங்களை நம்பி அங்க ஒரு ஜீவன் சாப்பாடு ஆர்டர் போட்டு காத்துட்டு இருக்குமே, அதை நினைச்சு பாத்தீங்களாடா? என் சொத்துல மண்ணி போறீங்களா? என் பசியோட மாமலா உங்களை விடாது. அஞ்சு வண்ண பூவே. இந்த மனுஷன் ஏன் பண்றாரு, எதுக்கு பண்றாரு அது தெரியல. ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. கோட்டர் அடிச்சுட்டு பண்றாரா இல்ல குரங்கு மாதிரி இருக்கணும்னு நினைச்சு பண்றாரா? புதுசா இருக்குல்ல. பூரி தேய்க்கிறதுக்கு பூரி கட்டை இல்ல, அதனால இந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவர் வயிறு மாதிரி பூரியும் புஷ்னு வந்திருக்கு. சைனாவோ மாதிரி இந்தியாலையும் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் இது. புதிய கண்டுபிடிப்பு புதுமண தம்பதிகளுக்கு யூஸ் ஆகும், பயன்படுத்திக்கோங்க. சோம்பேறித்தனத்தின் உச்சகட்டம் சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். சீத்தாப்பழம் சாப்பிடும் போது வீடு ஃபுல்லா கொட்டையாயிருமே அப்படின்னு புதுசா கண்டுபிடிச்சிருக்கு பாத்தீங்களா? இவங்க அறிவுல தீயதான் வைக்கணும். நீ ஒரு ஆர்டிஸ்ட். அது ஒண்ணுமில்ல, ஐயர் அவசரத்துல வீட்டுல மணியை வச்சுட்டு வந்துட்டாரு. அதனால ஸ்மார்ட்டா இந்த மாதிரி யோசிச்சிருக்காரு. இந்த காலத்துல ஐயர் எல்லாருமே அப்டேட் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. அது அப்பம் புரியல, ஆனா இப்பம் புரியுது. வண்டியை டோப்படிச்சு பார்த்துருக்கோம், ஆனா 2 கால்ல வண்டியை டோப்படிச்சு இன்னைக்கு தான் பார்க்குறோம். இந்த மனுஷனை உண்மையாவே பாராட்டணும். சட்ட ஒழுங்க பின்பற்றி டோப்படிக்காருன்னா பாருங்களேன். விச் மீன்ஸ் ஹெல்மெட்டை போட்டிருக்காருல. மனுஷங்களை விட குரங்கு புத்திசாலித்தனமா இருக்கு. உதாரணத்துக்கு இந்த வீடியோவை பாருங்க. ரொம்ப நேரமா மரத்துல உட்கார்ந்து யோசிச்ச குரங்கு கடைசியா ஒரு சம்பவம் மன்னிச்சு பாருங்க. அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட். நடிகர் அஜித் குமாரோட ஃபேனா இருப்பாரோ? 2 கையையும் விட்டுட்டு தான் வண்டியை ஓட்டுவேன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. தாத்தா அது பாட்டுக்கு கையை விட்டு ஓட்டுறாரு. ஆப்போசிட்ல வர்றவன் நிலைமையை யோசிச்சு பார்க்கணும்ல. இந்த பில்டிங்கை கட்டினவன் என்ன மைண்ட் செட்ல கட்டியிருக்கானே தெரியல. எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் தப்பாவே இருக்கு. அரை அடி அகலத்துக்கு எதுக்கு முன்னாடி கேட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களே. இந்த வீட்டுல எப்படி வந்து தங்குவான்லே அப்படிங்கிறதும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.